அண்மைச் செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தற்போது ஆஜராகியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இன்றைய தினம் தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் ஆஜராவதற்கான காரணம் என்ன? வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை ஒன்றை கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்தது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார், அவருடைய முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில அந்த அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை கோப்புக்கு எடுத்துக்கொண்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு நேரில் ஆஜராகும்படி அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.